வணக்கம் மக்களை, செல்வத்தை ஜெபிக்க மனமார்ந்த அன்போட 3 மணிக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். குட் மார்னிங்கா, குட் ஆஃப்டர்நூனா, குட் ஈவினிங்கோ, ஏதோ ஒன்று. ஸோ வணக்கம், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஒரு வாரம் ஆச்சுங்க, எங்கள் துணியெல்லாம் துவைச்சி போட்டு மடிக்கிறதுக்கு டைம் இல்லாமல் சுற்றிட்டுருக்கேன். ஸோ இன்றைக்கி தேதி கிழிக்கவே இல்லை தம்பி, நான்சென்ஸ். இந்த பையன் பண்ணால் ஒழுங்காக பண்ண. இன்றைக்கி அவனுக்கு உடம்பு சரியில்லைங்க. நேற்று ஈவினிங்லேருந்து அவனுக்கு ஃபீவர். அது வேணும்னே ஃபீவர் தான், ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எல்லாம் இன்றைக்கி என்னென்னு தெரியல, எல்லாம் க்ளீன் பண்ணணும்னு தோணுச்சு. ஆல்மோஸ்ட் என்னென்ன வேலை பண்ணியிருக்கேன்னா, டாய்லெட் பாத்ரூம் கழுவிட்டேன், அடுப்பு மேடையெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் போயிட்டு இறால் வாங்கிட்டு வந்துட்டேன். காரப்பொடி மீனை பார்த்தேன், காரப்பொடி மீனை காணோம். அதுக்கப்புறமேட்டு வேறு பிடிக்கணும். நாளைக்கு ஷூட்டிங் இருக்குது, அதுக்கெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும். இன்னும் காலையிலேருந்து நான் சாப்பிடல, ஒரு டீயோடு தான் இருக்கேன். எதுவுமே இன்னும் உள்ளே போகலாம். மற்றவங்க மாதிரி இருந்தால் ஸ்நாக்ஸ் குடிக்கிறது, இந்த சைடில் ஃப்ரூட்ஸ் விட்றது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழுவி தூக்கி தான் போடுவேன். பட் ஆனால் நான் சாப்பிட்ணுன்னு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்த வேலைகள் நம்மளை நோக்கி போகிறதுனால நம்மளுக்கு அது இது பண்ண மாட்டேங்குது. ஃபுல் பாத்திரமும் விளக்கி வச்சுட்டேன் அவனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால. இதையும் நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அடுப்பு மேடையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். சப்பாத்தி கட்டையிலேருந்து எல்லாம் விளக்கி வச்சுருக்கேன். என்ன சொல்கிறது, இது பேர் என்னது, மிக்ஸி வரைக்கும் எல்லாம் பாருங்கள் க்ளீன் பண்ணி நீட் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மூடு வந்துச்சுன்னா என்னால் என்ன சொல்கிறது, அந்த பரபரப்பு அடங்கங்காட்டியும் நான் அந்த வேலையெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிடணும். கரெக்டாக 3 மணி ஆகிடுச்சு. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேன். 12:45 ஸ்டார்ட் பண்ணி கடற்கடன் சமையல் வேலைலாம் எனக்கு சீக்கிரம் முடிச்சிடுவோம். அந்த மேற்படி வேலை தான் கொஞ்சம் நம்மளை டார்ச்சர் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கீழே இருக்கிற உரல்லேருந்து இன்றைக்கி எல்லாம் ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி, தம்பி ஃபுல் ரெஸ்ட். அவனுக்கு மோஸ்ட்லி அவனுக்கு ரெஸ்ட்டு தான். ஏன்னா அவன் சமைச்சு சாப்பிட்டுக்கிறதுக்கு மட்டும்தான் மோஸ்ட்லி அவனை நான் விடுவேன். வீட்டில் இருந்தால் எனக்கு பிடிச்ச மாதிரி நான் சாப்பிட்டே ஆகணுன்றதுனால அது மேவேல அவன் செஞ்சாலும் சரி, இப்போலாம் நான் அவன் செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்ல, நம்ம செஞ்சிடலான்ற அளவுக்கு எனக்கு வந்துருச்சு. சரி, ஓகே, நம்ம வேலையை நம்ம செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ட்டு. துணியெல்லாம் போய் சாப்பிட்டுட்டு மடித்து வைக்கணும், மற்ற விஷயங்களை பார்க்கணும். சாயங்காலம் வெளியில் வேறு போகணும். நேற்று வண்டி வேறு மக்கர் பண்ணி விட்டுருச்சு. சரி, என்னென்ன சமையல்னு வாங்க பார்த்துடலாம். எங்கே காலையில் எதுவும் சாப்பிடல பாருங்கள், வடித்தது சூடான சாதம். ஓகேவா? அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வாழ்க்கையிலே முதல் முறையாக மாங்காய் போட்டு நான் ஒரு தொக்கு பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம். இது வரைக்கும் நான் மாங்காவை ப்ரிஃபர் பண்ணதே இல்லை. பிகாஸ் மாங்காய், அன்னாச்சி, பப்பாளி சும்மாவே நம்மளுக்கு ஹீட் பாடி, அதனால் அதில் நான் இது பண்ணதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். போன வாட்டி தயவு செஞ்சு எனக்காக ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரானில் முருங்கைக்காய், மாங்காய் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக சுரக்காய் தான் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை பேர் சுரக்காய் போட்டு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரானில் போன வாரம் நான் அந்த விருந்து வைக்கும்போது முருங்கைக்காய் போட்டேன். அடுத்த நாள் சத்தியமாக அப்படி ஒரு குழம்பு நான் சாப்பிட்ருக்க மாட்டேன். ஐயோ, நானே அப்படியே குழம்பு வலிச்சு நக்கணுன்னா பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரி ப்ரான் முருங்காய் இருந்தது. இந்த வாட்டி நேற்று அந்த ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க, விஜயகுமார் சார் வீட்டில் மேலே மாங்காய் அதை டக்குன்னு என் கண்ணு அங்கே போச்சு, பிச்சுட்டேன். என்ன வருதோ அதை யதார்த்தமாக பண்ணுறது தான். அந்த மாங்காயை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு பாருங்கள் போட்டு வச்சுருக்கேன். ஸோ ப்ரானு அண்டு மாங்காய், முருங்கைக்காய் ஃபர்ஸ்ட் டைம் இதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் இன்றைக்கி நாளைக்கு எல்லாத்துக்குமே. என்னோடய ஃபேவரட் மீன் கிடைக்கலங்க. நானும் இன்றைக்கி பயங்கர புரட்டாசி முடிஞ்சு போன வாரமே கொஞ்சம் பிஸி ஆகிடுச்சு. போயிட்டு கேகே நகர் அக்கா கிட்டே போயிட்டு பார்த்துட்டேன், சாலிகிராமம் அக்கா கிட்டே போயிட்டு பார்த்துட்டேன், தசரதபுரம் மார்க்கெட்டுக்கே போயிட்டு பார்த்துட்டேன். எனக்கு குட்டி மீன் தான் சாப்பிட்டு பழக்கமாக, பெரிய மீன் சாப்பிட்டு பழக்கம் இல்லையா. பெரிய மீனாக இருந்துச்சு, எனக்கு வேண்டாம், வேஸ்ட்டாக போயிடும்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, புதன்கிழமை கூட பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம், வாங்கி வச்சு வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்ற மைண்ட் செட்டு, அறிவு இப்போ தான் வருது. ஏன்னா கொஞ்சம் டைட் கிடபிடி அப்படின்றதுனால. அதனால் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி தோசையில் முட்டை போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேறு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த கிழங்கு எனக்கு இன்றைக்கி தாங்க கிடச்சிது. ஸோ அதனால் இந்த கிழங்கு இது என்ன மரவள்ளி கிழங்கு. நம்ம ஊரில் இல்லை சக்கரவள்ளி கிழங்கு, நம்ம ஊரில் சக்கரவள்ளி கிழங்கு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னென்னா, தம்பியோட ஃபேவரட் ரசம். அவ்வளோ. இதெல்லாம் நான் க்ளீன் பண்ண தண்ணி. ஸோ தம்பி கருவாடு தொக்கு பண்ணி வச்சுருக்கேன்னா அதை ஒரு வாய் போடலான்றங்காட்டியும் காணோம். ஸோ உங்களுக்காக 2 ரீல்ஸ் வரும். 2 ரீல்ஸும் நேற்று ஆக்சுவலாக இந்த ஜீ தமிழ் பாரிஜாதம் ஷூட்டிங் காலையில் கிளம்பி போகிறது என்னமோ ஒரு இடம், விஜயகுமார் சார் வீடும்பாங்க. அங்கேருந்து தர்மராஜா கோவில்
தர்மராஜா கோவில்லேருந்து ஒரு ரெஸ்டாரண்ட்லேருந்து திரும்பி பாரிஜாதம் அந்த ஷூட்டிங் பிளேஸு. ஸோ ஒரு பிளேஸ் தான் போகிறோன்றதெல்லாம் இல்லை, போனால் அந்த இடத்துல 3-4 பிளேஸ் போயிட்டுறோமா, அதனால் எங்கே எடுக்கிறதுனே தெரியல. அதனால தான் உங்களுக்கு வந்து சில் வித் ஜிவியில் உங்களுக்கு தர்மராஜா கோவில் வந்திருக்கும். ரீல்ஸில் மேலே அந்த மாங்காய் மரம் வந்து இது போயிருக்கும். கோவில்லேயும் ஒரு சாங் அதே சாங் எடுத்திருக்கேன், பட் ரீல்ஸ்லேயும் போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்க அந்த ரீல்ஸ் வரும், இதுலேயும் போடுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ நான் சாப்பிட போகிறேன். வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்டோம்னா தான் மனசு நிறைவாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. ஸோ பாரிஜாதம் எல்லோரும் விரும்புகிறீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவங்க என்ன கேரக்டர் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அதுதான் நம்ம நடிக்க முடியும். எனக்கா இதை கொடுங்க இதை கொடுங்கன்னு நான் கேட்க முடியாது, எனக்கா வாய்ப்புகளை நான் தேடிக்க முடியாது. ஸோ என்னை நம்பி கொடுக்குற விஷயத்தை மட்டும்தான் நான் நல்லா பண்ணணுன்னு நான் நினைப்பேன். ஸோ என்னை பார்த்துட்டு பானுமதியாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு தேங்க்யூ. என்ன இருந்தாலும் வந்து எனக்கு சிவசங்கரிக்கு விட்டது தான் பானுமதி. பட் வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. பிரியாணி இல்லைன்னா நம்ம மீன் சாப்பிட்றது இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணிக்கிறேன். சரி, நான் சாப்பிட போகிறேங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட்டிங் அண்ட் லவ். வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். வேறு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. அட் த மூமெண்ட் அந்த யதார்த்தம் வந்து பார்த்த உடனே ஒரு விஷயம் எனக்கு ஸ்பார்க் ஆகும். ஸோ அந்த ஸ்பார்க்கில் பண்ணுறது தான் ரீல்ஸ். 4 டேக்கோ 5 டேக்கோ ஃப்ரம் த பிகினிங்லேருந்து அப்படி கிடையாது. ஸோ ஒரு எங்கள் சுரேதா பாப்பா கூட நிறைய வீடியோஸ் பயங்கரமாக எடுத்திருப்பா. நான் ஆச்சரியமாக பார்ப்பேன். அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது ஒரு ஃபீல், அது எனக்கு சொல்ல தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் உங்களோட ஷேர் பண்ணுறதில் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பாய், நைஸ் சண்டே, பாய்.